திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படைவீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான் சர்வதேச போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம் வளர்ந்த இந்தியாவின் அடையாளம், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும், போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 14446 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 30 வரை மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 தினங்கள் நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு ஜூலை 31ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2வது பிரிவு மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழு வீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.